அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்தை கேளுங்க, உலக ஆசீர்வாதத்தை கேட்காம இருக்க கூடாது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு உலக ஆசீர்வாதமும் தேவைப்படுது, தேவைப்படாமலாம் கிடையாது. நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்ம ஏழையாவே இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்பல. உலகத்துல எப்படி இருக்கணும்? நல்ல ஆசீர்வாதமாய், நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்ம எப்படி இருக்கணும்? காணப்படணும். இதை தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அவர் நம்முடைய தரித்திரங்கள் நினைச்சிருக்கிறார், சிலுவையில சுமந்திருக்கிறார் இல்லையா? அதான் சொல்லுது, அவர் நம்முடைய தரித்திரங்களை அவர் ஏற்றுக்கொண்டதினால் அவர் என்ன செய்தார்? நாம் ஐஸ்வர்யம் ஆவதற்காக நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார்னா நாம் இந்த உலகத்துல ஆசீர்வாதமா கண்டிப்பா இருக்கணும், இல்லாம இருக்க கூடாது. நல்ல உலக ஆசீர்வாதம் இல்லைன்னா நினைச்சுங்க, கேளுங்க. கேட்டு ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை பாருங்க, எனக்கு சரியான வீடு இல்ல, எனக்கு சரியான வேலை இல்ல, எனக்கு சரியான வருமானம் இல்ல, நான் என்ன செய்யணும்? இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா வேணும். பிள்ளைகளுக்கு இல்லையா? பிள்ளைகளை வச்சு கேளுங்க. என் பிள்ளைங்க பாருங்க ஆசீர்வாதம் இல்லாம இருக்காங்க, என் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. இந்த உலக ஆசீர்வாதத்தை என் பிள்ளைங்களை என்ன செய்யுங்க? நடத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்காம இருக்கக்கூடாது. உலக ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்க கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா. உலக ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அல்லேலூயா. உலக ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதே போல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலக ஆசீர்வாதத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இந்த உலக ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேவன் நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அது பொதுவா தேவன் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் சரி, எல்லா மனுஷர்களையும் பொதுவா அனுப்பினார் ஆண்டவர். ஏனென்றால் படைத்தவர் அவர். மனுஷனை யார் படைச்சா? ஆண்டவர் தான் படைச்சார். நம்மை ரட்சித்த, அதாவது இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனையும் உண்டாக்கினவர். அதனால மனுஷனை அவர் உண்டாக்கினால் எல்லாரையும் பொதுவா அனுப்பிச்சுவாரு, ஆசீர்வதிக்க தான் செய்வார். அல்லேலூயா. உடனே ரட்சிக்கப்பட்ட என்னதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு அப்படின்னா நம்ம சொல்லவே கூடாது. அதான் சொல்லுது வேதவசனம், சொல்லுது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை என்ன செய்கிறாரா? வசீக பண்ணுகிறாரா? கெட்டவங்களுக்கு மழை கொடுக்காம இருக்கிறாரா? இல்ல. நல்லவங்களா இருந்தாலும் கொடுக்கிறாரு, கெட்டவங்களா இருந்தாலும் அந்த மழை போகத்தான் செய்யுது. அதே போலதான் எல்லா மனுஷரையும் கர்த்தர் நினைச்சுவார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது பொதுவான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பத்தி நான் பேசல. ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவன் நம்ம என்ன செய்யணும்? முழுமையாய் தேவன் அந்த ராஜ்யம் அவரோடு கூட வாழும்படியாக, அவரோடு கூட நித்திய காலமாய் அந்த நித்திய சந்தோஷத்துக்குள்ள, அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ளே நாம் அவரோடு கூட வாழும்பதற்காக நமக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனை. என்ன வேதனைனா? நரக வேதனை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக் கொள்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது? நரக வேதனை கிடையாது. என்ன வேதனை? நரகம் என்பது வேதனை நிறைந்த இடம், அது கண்ணீர் நிறைந்த இடம், அது வேதனை நிறைந்த இடமா இருக்கிறதுனால அப்படிப்பட்ட வேதனை நமக்கு என்ன செய்ய மாட்டார்? அந்த நரகத்துக்குள்ள நம்மை அனுப்ப மாட்டார். எதனால? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் நரகத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? வலது பக்கமாய் வாருங்கள். ஆசீர்வதிக்கப்படாதவங்க என்ன சொல்லுவாங்க? இடது பக்கம் வரணுமா? ரெண்டு ஆடுகளுக்கு செம்மறியாடு வெள்ளாடை குறித்து சொல்லும் பொழுது, செம்மறியாடு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆடு, வெள்ளாடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்படாத ஆடார். வலது பக்கம் செம்மறியாடுக்குள்ள வலது பக்கம் வந்துச்சான். அப்படி வரும்பொழுது அதை எல்லாம் செய்யலாம், அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு தான் இருக்கு மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ அதை விட, அதை காட்டிலும் மேலாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால உலக ஆசீர்வாதத்தையும் கேளுங்க, அதே போல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கேளுங்க.
அப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுது அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம், யாக்கோபு என்ன செய்தான்? ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணான். அவன் வெறும் கையாய் என்ன செய்தான்? தன்னுடைய தகப்பனை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவன் என்ன செய்தான்? ஒரே ஒரு குச்சை கொண்டு, ஒரு கொம்பை கொண்டு தான் என்ன செய்தான்? போனான் என்று சொல்லுகிறது. அப்படி போன அவன் திரும்ப அந்த மாமனார் வீட்டில இருந்து வெளியே வரும் பொழுது 2 பரிவாரத்தை என்ன செய்கிறானா? கொண்டு வரானா. அவ்வளவு ஆசீர்வாதம். அவன் அவ்வளவு அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யறானா? தன்னுடைய சகோதரனா இருக்கிற ஏசாவுக்கு என்ன செய்யறான்? ஒரு பங்கை கொடுக்கிறானா. ஒரு பங்கை கொடுத்து என்ன செய்யறான்? ஓப்பா, என் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அவனுடைய ஆசீர்வாதத்துல ஒரு பங்கை கொடு. அவன் எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருப்பான் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தா தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பங்கு கொடுப்பான். நம்மளாம் யோசிப்போம், ஒரு சின்னதா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் கொடுக்க நம்ம யோசிப்போம். அவன் ஆனா நிறைய ஒட்டகங்களையும், நிறைய தங்கங்களையும், நிறைய குதிரைகள், மாடுகள் நிறைய நினைச்சுனா தன் சகோதரனுக்காக கொடுக்கிறான், அள்ளி கொடுக்கிறான். நம்ம கிள்ளி கொடுக்க யோசிக்கிறோம். யாருக்கு? நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க நினைச்சுனா மேல போயிடுவானே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க நமக்கு வர மாட்டேங்க. ஆனா வேதத்திலே நம்ம நினைச்சோம், கொடுத்துதான் நினைச்சோம் பழகணும். வாங்கி பழக கூட, கொடுத்து பழகணும். கொடுக்கிற இறக்கிற கிணறு தான் சுரக்கும். நம்ம இறக்காம எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு வேணாம் கெட்டு போயிடும். எனக்கு வேணும்னா என்ன செய்யும்? கெட்டுதான் போகும். அதனால நல்லா என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம எவ்வளவு கொடுக்கிறோமோ, இன்றைக்கு அதுவும் இந்த நவீன இந்த காலத்துல என்ன வந்துச்சுன்னா, நம்ம நல்லது என்னதான் பண்ணாலும் நமக்கு தீமை தான் வருது. அதெல்லாம் நல்லது செய்ய வேண்டாம். பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. நம்ம என்ன நல்லது பண்ணாலும் நமக்கு என்ன வருது? தீமை தான் வருது. நாம் இனி நல்லதே செய்யக்கூடாதுன்னு நிறைய நினைச்சாங்க. நல்லதே செய்யறது கிடையாது. அதெல்லாம் தப்பு. நமக்கு தீமையே வந்தாலும் பரவாயில்ல, நாம் நல்லது செய்ய நமக்கு பரலோகத்தில் என்ன செய்யுது? நமக்கு சேர்த்து வைக்கப்படுது. நாம் செய்யற நல்லதுக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்காக பரலோகத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார். அதனால நல்லது செய்த மட்டும் விடக்கூடாது. நாம் நல்லது செய்தவர்கள் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்தாலும் பரவாயில்ல, நாம் என்ன செய்யணும்? நல்லது செய்ததை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால நம்ம நல்லா கொடுக்கிறவர்களா இருக்கிறத தவிர வாங்குறவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது ஒட்டகம் தெரியுமா? ஒட்டகம் எவ்வளவு தண்ணீர் குடிக்கும் தெரியுமா? அது எத்தனையோ லிட்டர் கணக்கில் குடிக்குமா? எத்தனையோ லிட்டர் கணக்கில் குடிக்கும். அப்படி அந்த ஒட்டகத்துக்கு ரெபெக்கா என்ன செய்யறா? கொண்டு போய் தண்ணி கொடுக்கலாம். அந்த ஒட்டகம் குடிச்சு முடிக்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டே இருக்கா. அதுவும் தண்ணி சும்மா கிடையாது. கிணத்துல இறங்கி தண்ணியை கோரி நினைச்சணும் ஊத்தணும். கொண்டு போய் மேல படிக்கட்டுல இறங்கி அப்புறம் கொண்டு போய் படிக்கட்டு ஏறி அந்த ஒட்டகத்துக்கு கொண்டு தண்ணி கொடுக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும். அவ்வளவு தண்ணி கொடுத்தால் என்று வேதம் சொல்லுது. அப்படியெல்லாம் தண்ணி கொடுத்த அவளை கர்த்தர் கோடா கோடியா நினைச்சுவார், பெருகுவார். அல்லேலூயா. கொடுக்கிற கரத்தை தான் கர்த்தர் நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். நாம் கொடுக்காம இருந்தோம்னால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால நாம் நல்லா கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். கொடுத்துதான் நினைச்சோம் இருக்க வேண்டும். யாக்கோபு அப்படி கொடுக்கிறவனா இருக்கிறான். ஆனாலும் அவ்வளவு ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தாலும் அவன் கர்த்தர் இடத்துல வந்து கேட்கிறான். அதாவது 32ஆம் அதிகாரத்துல அது சொல்லுது. அந்த வசனத்துல கீழே வரும் பொழுது அனுசரா, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தருடைய நான் உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் யாக்கோபுட்ட நிறைய இருக்கு. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல. அதத்தான் கேட்கிறான். இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவரா இருக்கிற நாம கூட இன்னைக்கு நிறைய பேர் வசதியா இருக்கிறாங்க. ஆனா இந்த வசதி போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு மிக மிக அவசியம். அல்லேலூயா. அதை இன்னைக்கு யாருமே கேட்கறது கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பத்தின ஒரு கவலை நமக்கு இல்ல. அது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும் கேட்கிறோம். ஆனா அது என்னது நமக்கு தெரியுமா? தெரியாது.
ஆனா கர்த்தாவே என் ஆசீர்வாதியும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிரப்பு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம உலக பிரகாரமா வீடு, காரு, பைக்கு, உலக பிரகாரம் வேலை எல்லாம் வந்தவன கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு இதான நினைக்கிறோம். இதான ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இது உலக பிரகாரம். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன என்பது நமக்கு இன்னைக்கு தெரியல. அதை இன்னைக்கு யாருமே இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. அதை சொல்லிக் கொடுக்க யாரும் ரொம்ப கம்மியானவர் தான். நீங்க அதை சொல்லிக் கொடுக்க யாரும் இல்ல. இந்த உலக ஆசீர்வாதம் வீடுலயே அவனுக்கு கர்த்தர் வீடு தருவார். இதை சொல்லிக் கொடுக்கதான் நீங்க ஆள் இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி அதை விலைக்கு சொல்லி இதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், இதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இன்னைக்கு இல்ல. நிறைய பேர் இல்ல இருக்காங்க, இல்லன்னு சொல்லல, இருக்காங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த யாக்கோபு போன வாரத்தை நான் சொல்லிட்டேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறான். என்ன ஆசீர்வாதத்தை அவன் கேட்டான் சொல்லிட்டு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுக்கு நான் போகிறேன். அதுல பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த யாக்கோபு பிறந்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாக்கோபு எப்படிப்பட்டவன்? அவன் கூடார வாசியும் குணசாலி. யாக்கோபு குணசாலியா? ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்னது? குணசாலிங்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சானா, வளர 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 அம்மா கூட சேர்ந்து இந்த குணசாலி என்கிற இதை விட்டுட்டான். இந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு அப்பாவை ஏமாத்துறான், அண்ணங்காரனை ஏமாத்துறான், போறாங்க மாமனார் வீட்டுக்கு போறான், மாமனாரையும் ஏமாத்துறான், தன்னுடைய மனைவியையும் ஏமாத்துறான். எல்லாருமே ஏமாத்துறான். அவன் பேருக்கார ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு அவன் ஒரு குணசாலி, அவன் ஒரு கூடாரவாசி சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆனா ஆண்டவர் சொன்னதுக்கும் அவன் வளர்ந்த விதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனாலதான் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும், அதுக்கு நேரம் இல்ல. அதனால சுருக்கமாய் அதுல ஒண்ணுன்னா, குணசாலி என்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை யாருமே கேட்க, எனக்கு நல்ல குணத்தை கொடுங்க, நான் கோபமே படக்கூடாது, நான் எல்லாரும் அன்பா இருக்கணும், எனக்கு தீமையே செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு யாராவது கேட்கறோமா? அதெல்லாம் நம்ம கேட்கறதே கிடையாது. அதை கண்டுபிடிச்சா அந்த உணர்வே நம்ம கிடையாது. இன்னைக்கு நம்ம செய்யறது சரி, நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒண்ணு செய்யறோம், அது எப்படி இருக்கு, நமக்கு சரியா படுது, அவ்வளவுதான், அது சரி சொல்லிட்டு போறோம். ஆனா அது நம்மளுடைய பார்வைக்கு நல்லதா இருக்கு. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதா கெட்டதான் கர்த்தருடைய பார்வைக்கு இருக்கா இல்ல நம்ம பாக்குறோமா? இல்லையே. ஹல்லேலூயா. அதனால இவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறான். அவ்வளவு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருந்தாலும் தேவனே நீ ஆசீர்வதித்தருடைய உண்மை விடமாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல அந்த 32ஆம் அதிகாரத்துல அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அதே போலதான் நீங்கள் நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா சுருக்கமா ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அந்த 32ஆம் அதிகாரத்துல அவன் செய்யற ஒரு நிறைய காரியம் இருக்கு. அதுல ஒரு காரியம்னா, அதாவது 22ஆம் வசனத்தை வாசி நல்லா கவனிங்க. ராத்திரியிலே எழுந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக் என்கிற ஆற்றங்கரையை கடந்தான் என்று சொல்லி அந்த தன்னுடைய மனைவி, தன்னுடைய வேலைக்காரி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, அக்கறைப்படுத்தினாங்க. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம்னா, அவன் முதல்ல செய்ய தன்னுடைய மனைவி என்ன அக்கறைப்படுத்தினான். யாரை அக்கறைப்படுத்தினா? மனைவி. ஹல்லேலூயா. மனைவினா உலக பிரகாரம் மனைவியை சொல்லல. மனைவி என்பதுக்கு அர்த்தம் மாமிசம். மனைவினா மாமிசம். அதாவது திருமணமானவரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரே மாமிசமாய் இருக்கிறீங்க. ஆதாம் பார்த்து சொல்லுகிறார், ஆதாமே அவள் உன் எலும்பில் எலும்பா இருக்கிறார், உன் மாமிசத்துக்குரியவள். ஆதாம் பார்த்து சொல்ல ஏவாளை உண்டாக்கிட்டு உன் மாமிசத்துக்குரியவள். அப்போ மனைவியை நாம் அக்கறைப்படுத்தணும். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறனா முதல்ல நாம் செய்ய வேண்டிய காரியம் மனைவியை அக்கறைப்படுத்தினா தன்னுடைய மாமிச பிரகாரமான காரியத்தை நிச்சயம் வெளியில கொண்டு
மாமிச பிரகாரமா எந்த காரியமும் செய்யக்கூடாது. நீங்கள் நானும் யாரு? ஆவிக்குரியவர்கள். நீங்கள் நானும் யாரு? ஆவிக்குரியவர்கள். மாமிசத்துக்குரியவர்கள் கிடையாது. மாமிசத்துக்குரியவர்கள் கிடையாது சொல்லி ஆவிக்குரியவர்களால் மாறின நாம் அதே மாமிசத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தால் அது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். அல்லேலூயா. அப்போ மாமிச பிரகாரமா நம்ம நினைச்ச கூடாது, வாழக்கூடாது. பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து விட்டோம். இயேசு வச்சிருக்கோமா இல்லையா? இயேசுதான் சொந்த ரட்சகர். இயேசுவை தவிர வேற தெய்வமே கிடையாது சொல்லி இயேசுதான் மெய்யான தெய்வம் சொல்லி நாம விசுவாசித்து தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நாவினால் அறிக்கையிட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரினாலே ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு நினைச்சோம் வந்துவிட்டோம். வந்த பிறகு நாம் எப்படி வாழணும்னா மாமிசத்துக்குரியவர்களா என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஆவிக்குரியவர்களா என்ன செய்யணும், வாழ வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய விருப்பத்தின்படி எதையும் செய்யக்கூடாது. மாமிசம் என்ன அர்த்தம்? நம்முடைய சொந்த விருப்பம் இருக்குல்ல, இந்த விருப்பத்தின்படி நம்ம வாழக்கூடாது. நம்முடைய விருப்பத்தை என்ன செய்யணும், ஓரம் கட்டணும், அக்கறைப்படுத்தணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா நாம் வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, இந்த பைபிளை நல்லா வாசிக்க தெரிந்த பிறகும் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுறோமா இல்லையா? அப்படி நிறைவேற்றினா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முடியாது. சொந்த விருப்பத்தை எடுத்து போட்டணும். அல்லேலூயா. அதாவது இப்ப உள்ள கணவன் மனைவி நான் பேசல, அதுக்கு நான் வரல. அப்போலாம் கணவன் மனைவினா கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு என்ன இருக்கோ, புருஷனுக்கு எதுவோ அதுதான் அவளுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. அதே போலதான் கணவன் இப்போ மாறி போச்சு. அப்போ அந்த புருஷனுக்கு என்ன வேணுமோ, அந்த புருஷனுக்கு என்ன பிடிக்குமோ அதை மாத்திரம் என்ன, தனக்கு அது பிடிக்கலனாலும் அதை புருஷனுக்காக விட்டு கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு கணவன், அதான் கணவன் மனைவிக்கு அர்த்தம். நான் இது பெண்ணு ஆணு பிரிச்சு பேசல. நல்ல உண்மையான ஒரு கணவன் மனைவினா புருஷனுக்கு பிடிக்காத மனைவி செய்ய மாட்டா, மனைவிக்கு பிடிக்காத கணவன் செய்ய மாட்டான். அது ஒருவேளை நமக்கு விருப்பமான பொருளா இருந்தாலும் சரி, அதை தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய கணவனுக்காக விட்டு கொடுத்து உண்மையில வாழ்வாங்க. அது அந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கான்னு அது பார்க்க முடியல. அப்போ அதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்த பிறகு கிறிஸ்துவுக்கு என்ன முடிக்கும், கிறிஸ்து என்ன விரும்புகிறார், இதைத்தான் நாம் பார்த்து யோசிச்சு அதன்படி நாம் வாழ்கிற வாழ்க்கை தெரியுமா? அந்த வாழ்க்கையில தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். அந்த வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகும் நம்முடைய சொந்த விருப்பத்தையே திரிச்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் மாமிசத்துக்குரியவர்கள். நான் சொன்னது புரிந்தா இல்லையா? அதனால மாமிசத்தை விடுங்க, உங்க சொந்த விருப்பத்தை விட்டுங்க, வேண்டாம். நானா இருந்தாலும் சரி, என்னுடைய சொந்த விருப்பம் இருக்கக்கூடாது. ஊழியமா இருந்தாலும் சரி, வீட்டு காரியமா இருந்தாலும் சரி, ஊழிய காரியமா எந்த காரியமா இருந்தாலும் நம்முடைய சொந்த விருப்பத்தை திணிக்க கூடாது. ஏனென்றால் நாம் இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். வரப்போகிற மணவாளனா இருக்கிற இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த மணவாளனா இருக்கிற அவருக்கு நாம் மனைவியாய் போக போகிறோம். அப்போ மனைவியாய் நாம் அவருக்குள்ளே போக போகிறதுனால அவருடைய விருப்பம் என்ன, இதை நம்ம பார்க்கிறோம், இதை நம்ம கேட்கிறோமா? ஒரு வீடு கட்டுறா இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு விருப்பம் இருக்கா? நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா இந்த வேலையில உமக்கு விருப்பம் இருக்கா? இந்த வேலை நான் செய்வதற்கு உமக்கு விருப்பம் இருந்தா அந்த வேலையை செய்யறேன், இல்லைன்னா இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். இந்த படிப்பை நான் படிக்க போகிறேன், இந்த படிப்பை நான் படிக்கணும்னா எனக்கு விருப்பம் இருக்கா? ஆனா உமக்கு விருப்பம் இருக்கா கேட்கிறோமா? கிடையாது. நாம் முடிவு பண்ணிருந்தோம், நான் இந்த படிப்பு படிக்கிறோம், நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துருந்தோம். எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு இந்த படிப்பு நிறைவேற்று. எல்லாமே நாம் நமக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அப்புறமா என்ன செய்யறோம், தீர்மானம் பண்ணிட்டு வந்தா கேட்கிறோம். தேவனுடைய விருப்பத்தை கேட்கறதே இல்லை. தேவனுடைய சித்தம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய விருப்பத்தை செய்யறதுதான் தேவனுடைய சித்தம். ஆனா நம்ம தேவனுடைய விருப்பத்தையே செய்யறது கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றோம், நம்ம இஷ்டத்துக்கு பேசுறோம், நம்ம இஷ்டத்துக்கு நடந்து கொள்கிறோம்.
ஆனா கேட்டா என்னது, நான் கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். நாமளா ஒரு பரிசுத்தத்தை நியமிச்சு கொள்கிறோம். ஒயிட் ட்ரெஸ் போலதான் பரிசுத்தம், நகையை கட்டினாதான் பரிசுத்தம், சபைக்கு ஒழுங்கா போனாதான் பரிசுத்தம், இதெல்லாம் பரிசுத்தம் தான். ஆனா இதெல்லாம் ஒரு பரிசுத்தம் நாமளா ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு இதான் அப்படி சொல்லி இதான் சொல்லிட்டு அந்த பாதையில நாம் போய் கொண்டு இருக்கிறோம். இல்ல, தேவனுடைய விருப்பம் என்ன? ஒவ்வொருத்தரையும் குறித்து ஒவ்வொரு விருப்பம் தேவன் இருக்கு. இப்ப என்னை குறித்த விருப்பம் சாமுக்கு இருக்காரு. சாம வேற மாதிரி ஆண்டு வச்சிருப்பார். புரியுதா இல்லையா? நான் என்ன எப்படி நடத்துன்னு சொல்லி தேவன் வேற விதமா விரும்புவார். அதே போல சாம அவனை எப்படி நடத்துன்னு சொல்லி தேவன் வேற விதமா விரும்புவார். அப்போ அந்த விருப்பத்துக்கு தக்கதா ஒப்புக்கணும். நான் போய் சாம இப்படி இருக்கான், நான் சாம போல இருக்கணும் அப்படி நான் விரும்ப கூடாது. சாம பாதை வேற, என் பாதை வேற. ஏனென்றால் தேவன் அப்படி தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய விருப்பத்தை தான் நம்ம கேட்கணும். என்ன நம்ம ஜெபம் பண்ண வந்தாலும் தேவனே உங்களுடைய விருப்பம் என்ன? அதாவது இயேசு கிறிஸ்து அந்த கெசமேனி தோட்டத்துல வந்து ஜெபம் பண்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான். அவர் அழகா சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அவரால் முடியல, ஒரு மனுஷனா இருந்ததுனால அவரால் முடியல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகியும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இவ்வளவு அழகா சொல்றாரு. என்னுடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டாம். இதாவே என்னுடைய விருப்பத்தின்படி நீ செய்ய வேண்டாம், உன்னுடைய விருப்பம் என்ன அதை செய். சாகக்கூடிய நிலைமை வந்த பொழுதும் தன்னுடைய வேர்வையில இருந்து வேர்வைனா தண்ணீரா வரணும். அந்த தண்ணீர் போய் ரத்தமாய் மாறிவிட்டது. அப்படி ரத்தமாய் வரும்பொழுது அவர் கேட்கிறார், ஆண்டவரே ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். நாம கேட்கிறோம் அப்படி என்னைக்காவது உட்கார்ந்து நம்ம வர்றப்பெல்லாம் நம்ம விருப்பத்தை தான் கேட்கிறோம். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அந்த காரை தான் வந்து கேட்கிறோம், பைக் ஆசைப்பட்டா பைக்கை தான் வந்து கேட்கிறோம். இப்படி ஒரு வீடு, 2 மாடி கட்டின ஒரு வீடு, இந்த மாதிரி கட்டணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். இந்த வீடு தான் எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம விருப்பத்தை தான் கொண்டு திணிப்போம். நல்லா ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, நீங்க தேவனுடைய விருப்பத்தை கேட்டீங்கன்னா உங்க விருப்பம் தானாய் நடக்கும், தானா நிறைவேறும். இதான் உண்மை. அதாவது இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமானார். தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் என்னிடத்தை கேள்வி, என்ன வேணும் நீ என்னிடத்தை கேளுனாரு. அவன் வயசு கம்மி, ஆனா அவனுடைய பொறுப்பு பெரிய பொறுப்பு, ராஜாவா இருக்கான், பெரிய பொறுப்புல இருக்கா, வயசு கம்மி. ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நான் நடத்துவதற்கு எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அவன் நிறைய வேற ஏதாவது கேட்டிருக்கலாம். அவன் தன்னுடைய விருப்பத்துக்கு தக்க, தன்னுடைய வயசுக்கு தக்க, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய அந்த வயசு வந்து வேற மாதிரி விரும்பும். அந்த வயசு வந்து அந்த சாலமோன் இருந்த அந்த வயசு காலத்துல அவனுடைய விருப்பம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவன் அந்த விருப்பத்தில் கேட்கல, தேவனுடைய விருப்பத்தின்படி கேட்டான். அல்லேலூயா. அதனால அவன் தேவனுடைய விருப்பத்தை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எப்பா நான் ஞானத்தையும் தரேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுத்தாரா இல்லையா? நீங்க தேவனுடைய விருப்பத்தை கேட்டீங்கன்னா உங்க விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். அல்லேலூயா. இதுதான் மனைவியை விடுறது, மனைவி அக்கறை படுத்துறது. அல்லேலூயா. அதனால முதலாவது நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்முடைய சுய விருப்பத்தை விட்டுறணும். சுய விருப்பம் நமக்கு வேண்டாம். நம்மளா இயேசு அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் தேவனுடைய விருப்பத்தை நாம் கேட்டு தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். அல்லேலூயா. அதற்கு தடையே வராது. அல்லேலூயா. அதனால முதலாவது நம்முடைய சுய விருப்பத்தை நாம் நினைச்சா அக்கறைப்படுத்தணும். இரண்டாவது அவன் பணிவிடக்காரிகளை நினைச்சானா அக்கறைப்படுத்தினான். இரண்டாவது என்னது? பணிவிடக்காரி. பணிவிடக்காரன் வேலைக்காரங்க. அவனுக்கு 4 மனைவி. யாருக்கு? யாக்கோபுக்கு எத்தனை மனைவி? 4 மனைவி. அதாவது 4 மனைவியை பத்தி 4 மனைவி சொல்லல, 2 மனைவி 2 பணிவிடக்காரி, வேலைக்காரி, அப்படிதான் சொல்லி இருக்கு பைபிள்ல. அதனால இந்த வேலைக்காரி என்ன செய்யறானா அக்கறைப்படுத்தினான்.
அப்போ இரண்டாவது முதலாவது நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய சுய விருப்பத்தை, நம்முடைய சொந்த விருப்பத்தை என்ன செய்யணும்? விட்டுடணும். விட்டுட்டு தேவனுடைய விருப்பத்தை கேட்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். இரண்டாவது நம்முடைய வேலைக்காரிய என்ன செய்யணும்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேலைக்காரங்களை எதுக்கு வைக்கிறோம்? வேலை செய்து வைக்கிறோம். நம்மளால முடியாதப்போ நம்மளால வேலை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது வேலைக்காரங்களை வைக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இதுல நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம் என்ன செய்யணும்? நல்லா வேலை செய்யணும். அல்லேலூயா. நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சோம்பேறி வேலை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வேலைக்காரங்களை வச்சுக்கிறது சோம்பேறியா இருக்கு. வேலையே பார்க்கறது கிடையாது. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எடுத்து வரதுக்கு ஒரு ஆளு, சாப்பிட்டு முடிஞ்சோன்னா தட்டை கொண்டு போய் கேட்க ஒரு ஆளு, தண்ணி பணம் கொடுக்க ஒரு ஆளு, அந்த தண்ணி குடிக்கிற சக்கை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, எல்லாத்துக்கும் ஆள் தான். வசதியானவங்க அப்படி ஆயிட்டாங்க. ஒரு வேலை செய்யறாரு, உட்கார்ந்த இடத்துல அப்படியே வெளியில போனா கார்ல போய் வந்துருது, நடக்கிறது கிடையாது. வெளியில போய் வந்தா வெளியில போனா காரு இல்ல ஆட்டோ ஏதாவது ஒண்ணு புக் பண்ணி ஏதாவது ஒண்ணு போறது. இப்படி மனுஷனைக்கு எல்லாத்துக்கும் வேலைக்காரர்களை எதிர்பார்த்து தான் சோம்பேறியா மாறிட்டாங்க. நான் வேலை பார்க்கறதே கிடையாது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? அப்படி நாம் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பு உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சுறுசுறுப்பு உள்ளவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அதாவது இன்னும் சொல்லப்போனா, அதாவது சோம்பேறியானவன் தரித்திரம் ஆவான். நீதிமொழிகள் புஸ்தகத்துல சொல்லி இருக்கு, சோம்பேறியானவன் தரித்திரனாய் மாறுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் சோம்பேறித்தனம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுது எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பா இருக்கணும். நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறோமா? அதுவும் பிள்ளைங்க நல்லா கவனிங்க, நல்லா சுறுசுறுப்பா இருங்க. அப்பதான் இப்ப சுறுசுறுப்பா இருந்தாதான் நாளைக்கு நீங்க சுறுசுறுப்பா இருக்கும். இன்னைக்கே சோம்பேறி ஆயிட்டீங்கன்னா நாளைக்கும் சோம்பேறி தான். அல்லேலூயா. சோம்பேறியா இருந்தா வாழ்க்கையில தடுத்தர என்ன செய்யும்? வந்துட்டே இருக்கும். பழி போக்குற போல வாசற்படியில தெருவில் என்ன செய்யும்? படுத்திருக்குமா? யாரு? தடுத்தரம். தடுத்தரம் எங்க படுத்திருக்கோம்? தெருவுல படுத்திருக்குமா? யாரு சோம்பேறின்னு பார்க்குமா? அந்த சோம்பேறி வீட்டுக்குள்ள படுத்துக்குமா? அல்லேலூயா. சோம்பேறி வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோம்பேறியா நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களாலதான் உங்க வீட்டுக்கு என்ன வருது? தரித்திரம் வருது. சோம்பேறி இல்லாம சுறுசுறுப்பா இருக்கு பாருங்க, தரித்திரம் ஓடி போகும். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்த நாம் இன்னைக்கு எத்தனை பேர் புலம்புறோம் தெரியுமா? ஐயோ எனக்கு இந்த தரித்திரம் வந்திருக்க. புலம்புறமா இல்லையா? கஷ்டப்படுறோம். சாப்பாடு கூட கஷ்டப்படுறோம். பேரு கிறிஸ்தவர்கள். சாப்பாடு கூட கஷ்டப்படுறோம். ஒருவேளை சாப்பாடு கிடைக்க முடியல, அவ்வளவு இன்னைக்கு கஷ்டப்படுறோம். ஏன்? கருத்தரது. சோம்பேறியா இருக்கீங்க, சோம்பேறியா இருக்காங்க. சுறுசுறுப்பா இருங்க. என்ன செய்தாலும் சுறுசுறுப்பா செய்யுங்க. எப்பொழுதும் நாம் சுறுசுறுப்பா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய சுறுசுறுப்பை மாத்திரம் என்ன சொல்ல விடக்கூடாது. அல்லேலூயா. வேதத்துல பாருங்க, வேதத்துல நாம் பவுலை பார்க்கிறோம், நிறைய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அவங்க அவ்வளவு சுறுசுறுப்பு. எந்த நேரமும் ஊழியம் ஊழியம் ஊழியம். அங்க போய் பிரசங்கம் பண்ண, இங்க போய் ஜெபம் பண்ண. ஏன் இயேசுவை எடுத்துக்கிடுங்க. இயேசு இந்த பூமியில மனுஷனா இருந்த பொழுது அவர் எங்கேயுமே ஓய்ந்தே இருக்கல. அவர் மலையில போய், அதாவது ராத்திரி நேரத்துல ராத்திரி நேரத்துல ஜெபம் பண்ணுவார். பகல்குள்ள ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லி நினைச்சா ராத்திரியில போய் ஜெபம் பண்ணுவார். பகல்குள்ள ஜனங்க தொல்லை, ராத்திரியில தான் ஜனங்க தொல்லை இருக்கான்னு சொல்லி மலைக்குள்ள போய் ஜெபம் பண்ணுவார். சரியான தூக்கம் இல்லாம. அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். பவுல் அப்படியெல்லாம் எத்தனையோ நேரங்கள்ல பவுல் அப்படிதான் ஒரு தூக்கமே இல்லாம ஊழியம் செய்திருக்கிறார். சுறுசுறுப்பா இருக்கணும். எப்போதுமே நம்ம சோம்பேறியா நம்ம இருக்க கூடாது. இன்னைக்கு நம்ம சோம்பேறி எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆகுது. கொஞ்சம் வசதி வச்சுன்னா உடனே பாத்திரம் விளக்க ஒரு ஆளை போடுது. எதுக்கு? பாத்திரம் விளக்குறதுக்கு ஒரு ஆளா, வீடு வாசல் பெருக்கிறதுக்கு ஒரு ஆளு. கேட்டா டைம் இல்லையா?
அந்த காலத்துல பெரிய பெரிய நல்ல பெரிய வசதியானவங்களும் அப்பவும் இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் வேலைக்காரியா வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க தான் வேலையை செய்வாங்க. அப்பதான் அந்த சரீரம் நல்லா இருக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குளிச்சு நிமிர்ந்து நல்லா வேலை பார்த்து பாருங்க, வியாதி அவ்வளவு சீக்கிரம் வராது. நம்ம சோம்பேறித்தனத்தை கொண்டு வர இந்த சரீரம் என்ன செய்து பலவீனப்படுது. இன்னைக்குதான் மிக்சி கிரைண்டர் அது இதுன்னு என்னெல்லாமோ கொண்டாந்துட்டான் நவீன காலம் சொல்லி எல்லாம் கொண்டு வந்தா கடைசி என்ன ஆயிடுச்சு, ஒரே வியாதி, சுகரு, பிரஷரு. சின்ன குழந்தைக்கு சுகர் இருக்கு, சின்ன குழந்தை கண்ணாடி போட்டு அலையுது. காரணம் என்ன? குனிஞ்சி நிமிர்ந்து வேலை பார்க்கறது கிடையாது. குனி என்ன கஷ்டம், எலும்படுனா கஷ்டம். சுறுசுறுப்பா இருக்கு. சுறுசுறுப்பா இருந்தா நமக்கு தரித்திரம் வரவே வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரும் என்றால், நிச்சயமாக சுறுசுறுப்பா எந்த மனுஷன் இருக்கிறானோ அவனுக்கு தான் என்ன செய்யும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். அதாவது எறும்பை குறித்து சொல்லும் பொழுது ஞானத்துல நாலு ஜீவன்ல கூட சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு என்னது, எறும்பு. எறும்பை பாத்துறீங்களா? இந்த எறும்பு பாத்துறீங்களா இல்லையா? எறும்பு எப்படி சுறுசுறுப்பா இருக்கு பாத்தீங்களா? நிக்கவே நிக்காது. அது பாட்டு ஒரு படம் எடுத்து போகும் வரும், படம் எடுத்து போகும் வரும். அது என்ன செய்யும், எப்போதும் எனக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கும். சுறுசுறுப்புக்கு எறும்பின் இடத்துல கற்றுக்கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த எறும்பை போல நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்பு நம்மகிட்ட இல்லாம இருக்க கூடாது. நம்ம சோம்பேறித்தனமா போய் படுத்துக்கிட்டு மூளையில முடக்கிட்டா இருக்கக்கூடாது. நமக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீன நேரத்திலையும் நாம் சுறுசுறுப்பா இருக்க கற்றுக்கொள்ளணும். போய் படுத்துக்கிட்டு போய் லேசா தலைவலி இருந்தா போய் படுக்கிறது, லேசா கால் வலி இருந்தா படுக்கிறது. அது கூட கொஞ்சம் வலி. பாத்துருக்கீங்களா? அப்படி பண்ணாதீங்க. தலைவலி வந்தாலும் கால் வலி இருந்தாலும் சுறுசுறுப்பா இருக்கு. சோர்ந்து போய் படுக்கிறது, வயிறு வலி லைட்டா வந்தா உடனே படுத்தினால முடியல. அப்படின்னா முடியலன்னு சொல்லக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் இல்லை. சுறுசுறுப்பா இருக்க உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி தேடி வந்துட்டே இருக்கும். உங்களுடைய சுறுசுறுப்பு என்னைக்கு உங்களை விட்டு போகுதோ அன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு போயிடும். சுறுசுறுப்பா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால முதலாவது நம்முடைய சொந்த விருப்பத்தை நம்ம நினைச்சோம் விட்டுட்டா தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். இரண்டாவது நாம் சுறுசுறுப்பா இருப்போம். அல்லேலூயா. சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறி வேண்டாம். நல்ல வேலை செய்யுங்க. என்ன செய்யுங்க? நல்ல வேலை செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேலை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த வேலையை செய்யுங்க. எந்த வேலையை அற்பமா எண்ண கூடாது. எல்லா வேலையும் கணக்குரிய வேலை தான். எந்த வேலை நீங்க பாத்தீங்களோ அந்த வேலையை என்ன செய்யுங்க, நல்ல சுறுசுறுப்பா நல்ல உற்சாகமா என்ன செய்யுங்க, அந்த வேலையை செய்யுங்க. அதனால இந்த வேலை நமக்கு பிடிக்காத வேலையா தான் இருக்கும். சில நேரம் சில நேரம் நமக்கு பிடிக்காத வேலையா தான் சில நேரம் இருக்கும். பிடிக்காத வேலையா இருந்தாலும் அந்த வேலையை செய்யுங்க, சுறுசுறுப்பா செய்யுங்க. பிடிச்சு செஞ்சு பாருங்க, அந்த வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதனால எந்த வேலை செஞ்சாலும் அதை சுறுசுறுப்பா செய்யுங்க, சோம்பேறித்தனமா செய்யாதீங்க. அதனால சுறுசுறுப்பா இருங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அதாவது பிள்ளைகளை அக்கறைப்படுத்தினார். என்ன அக்கறைப்படுத்தினார்? பிள்ளைகள் என்பது உரிமையை காட்டுகிறது. என்ன காட்டுது? உரிமை. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுயகாரத்தின் உரிமை எனக்கு தந்தி என்று வேதம் சொல்லுது. அப்ப பிள்ளைகள் என்பது ஒரு உரிமையை காட்டுகிறது. அதனால இந்த உலகத்துல, அதாவது இந்த உலக பிரகாரமான உரிமைகளை நம்ம ஆண்டவருக்காக விட்டுறோம். இது புரியுதுங்க? ஒன்று சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்யறார். அவர் பிராமி. யாரு? ஒரு பிராமி. ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்யறவரு. அதாவது ஒரு நல்ல ஒரு வேலை நடந்தார். கவர்மெண்ட்ல நல்ல ஒரு வேலை, நல்ல வருமானம். அந்த வேலை அந்த வேலையை விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். அவங்களுடைய மனைவி, அவங்க அம்மா அப்பாலாம் யாரும் ரசிக்கப்படல. அவங்க மனைவி ரசிக்கப்பட்டிருக்காங்க, பிள்ளைங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய அம்மா அப்பா யாரும் ரசிக்கப்படல. ஆனா அவர் என்ன செய்ய, அவர் பிராமின்னு அவர் ஊழியம் செய்கிறார். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவருடைய தாயார் இறந்துட்டாங்க. யார் இறந்துட்டா? அம்மா இறந்துட்டாங்க.
யாரு? அந்த ஐயாவுடைய அந்த ஊழியக்காரருடைய அம்மா இறந்துட்டாங்க. இந்த இறந்த செய்தியை கேட்டோம்னா அம்மா மேல ஒரு பாசம் அதிகம். இவருக்கு அம்மா மேல பாசம் அதிகம். அந்த அம்மாவுடைய அந்த அடக்க ஆராதனைக்கு அம்மாவை போய் மறுத்துட்டாங்க, அம்மாவை போய் பார்க்கணும்னு சொல்லி அவர் சொந்த ஊருக்கு போய்விட்டார். போய் அங்க போய் என்னாச்சுன்னா இவர் தான் அந்த பிள்ளைக்கு ஒரே பையன், வேற பையனே கிடையாது. அப்ப என்னாச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து அவருடைய சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து எப்ப உங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் யார் செய்யணும்? நீதான்பா செய்யணும், நீதான் செய்யணும். இப்ப என்ன செய்ய சொல்லுங்க? நீதான்பா அவர் ஊழியக்காரி உலகத்துக்கும் நீதான்பா செய்யணும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. வேற யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை அவர் அப்படியே மாட்டிக்கிட்டாரு. உடனே என்ன செஞ்சாருன்னா பூனரெல்லாம் கலட்டினவர் மறுபடியும் பூனலை தூக்கி போட்டாரு. அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்து முடித்து விட்டார். கடைசியில அவர் இறக்கும் பொழுது எங்க கூட தான், அதாவது நாங்க கீழே நாங்க மேல் வீட்டுல இருந்தோம், அவர் கீழ் வீட்டுல வாடகை இருந்தார். அவர் சாவுக்கு யாருமே கிடையாது, சொந்த பந்தம் யாருமே கிடையாது. நாங்க தான் போய் என்ன செஞ்சோம், அவருக்கு ஹெல்ப் பண்ணோம். அதாவது செத்தவரை அடக்கம் பண்ணதுக்கு அவர் வீட்டுல போய் போன் நம்பர் எல்லாம் தேடி அவருடைய மனைவி பிள்ளைங்கள்லாம் போன போட்டு வர வச்சு யாருமே இல்லாம செத்து சொன்னார். இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, அந்த உரிமை தாய் தகப்ப நமக்கு முக்கியம். அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியல. உலக பிரகாரம் ஒரு உரிமையை அவரை விட்டு கொடுக்க முடியல. அப்ப ஆண்டவருக்குள்ள வந்தாச்சுன்னா நமக்கு இந்த உலக பிரகாரமா உரிமை நமக்கு இருக்கக்கூடாது. நாம என்ன செய்யறோம்? இந்த உலக பிரகாரம் உரிமையை தான் கட்டி காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்குள்ள கலப்பையில கைய வச்சுட்டீங்கன்னா திரும்பி என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. நாம என்ன செய்யறோம்? அப்பப்ப திரும்பி பார்த்துப்போம். திரும்பி பார்த்துட்டு கர்த்தரின் ஆசீர்வதிச்சார் சொல்றவே இல்லையா? திரும்பி பார்க்கிறோம், உடனே கர்த்தரின் ஆசீர்வதிச்சார். திரும்பி பார்க்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாத சாபம் அது நமக்கு தெரியல. அவருக்கு அப்ப தெரியல. அந்த அம்மாவுடைய சடங்கு எல்லா சடங்கும் செய்தார். அப்ப அவருக்கு ஒண்ணு தெரியல. அதுக்கப்புறம் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்யாம இல்ல, ஊழியம் செய்தார். ஆனா நாட்கள் அப்படியே வயது ஆக ஆக அவர் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. சாப்பாடு ஒரு நாள் சாப்பாடு குக்கர்ல வச்சாருன்னா ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவார். சாப்பிட முடியுமா? அந்த ஒரு வாரம் வச்சிருந்தோம். அந்த குக்கர் சாப்பாடுல எனக்கு சாம்பார் தான் வச்சாரு. தண்ணியை ஊத்தி வெறும் சோறு தின்றாரு. வெறும் சோறு, அது ஒரு வாரமா வச்ச சோறு. இப்படித்தான் சாப்பிடுவார். சாப்பாடு கஷ்டம், எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கடைசியில ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கடைசியில யாருமே அவர் கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படித்தான் இறங்கி போனாங்க. அதனால கலப்பையில கை வச்சுட்டானா நம்ம திரும்பி என்ன செய்யக்கூடாது? எந்த உரிமைக்காகவும் திரும்ப போகக்கூடாது. என் பிள்ளை பாக்குறானே, என் பிள்ளை அம்பாக்குறானே அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்ம பிள்ளைய கர்த்தர் பார்த்துப்பா. நம்முடைய பெற்றவங்களை கர்த்தர் பார்த்துப்பார். அதாவது சூழ்நிலை வரும் பொழுது நம்ம கர்த்தரை விட்டு கொடுக்கூடாது. யாருக்காகவும் யாரை விட்டு கொடுக்கூடாது? சூழ்நிலைக்கு தக்க கர்த்தரை விட்டு கொடுத்தா அது என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்? நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம், நம்முடைய நிலைமையை பார்த்து என்ன செய்யணும்? ஈஸியா கர்த்தரை விட்டு கொடுத்துட்டு நம்ம இஷ்டம் போல வாழ்வோம். கர்த்தருடைய உரிமை விட்டு நமக்கு உரிமையா இருக்கிறாரு கர்த்தர் தான். நமக்கு பெரிய சொத்து யாரு? கர்த்தர் தானே. ஆண்டவர் உங்களை என்ன பார்த்துறாரு? இஸ்ரவேல் ஜனங்க என்னுடைய சம்பத்து. நீங்கள் தானே அவருக்கு யாரு? சம்பத்தா. நீங்கள் தானே அவருக்கு சொத்தா. நீங்கள் தானே அவருடைய பங்கா. அவர் அப்படி நினைக்கிறாரு, நாம அப்படி நினைக்க கிடையாது. சூழ்நிலை வரும்போது அவர் யாரோ, சூழ்நிலை நமக்கு சாதகம் இருந்தா அவர் எனக்கு சொந்தக்காரர், சூழ்நிலை நமக்கு சாதகம் இருந்தா அவர் யாரோ. பாட்டு பாரு, நம்ம சொந்தக்காரர் வந்து இந்த மகிமை பாட்டு இருந்தார், அவர் தான் எனக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறோம். ஆனா சூழ்நிலை ரொம்ப சொந்தக்காரரை பிள்ளைகளை பார்த்து என்ன செய்த ஆண்டவரை விட்டுருந்தோம், மனைவியை பார்த்து ஆண்டவரை விட்டுருந்தோம், கணவனை பார்த்து ஆண்டவரை விட்டுருந்தோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது.
உரிமையை, இந்த உலக பிரகார உரிமைக்காக நாம் ஆண்டவர் என்ன செய்வது, விட்டுவிடக்கூடாது. அது ஆண்டவருக்காக இந்த உலக பிரகாரம் பிள்ளைகள் விடலாம், தப்பு கிடையாது. அதான் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் உன் பிள்ளைகளையோ உன் பெற்றவர்களையோ உன் சொந்த பந்தங்களையோ இழந்து விட்டால் இந்த பூமியில நூறத்தனையா திரும்ப சொல்லியிருக்கா இல்லையா? இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும், சில நேரத்துல வரும். அது எல்லாருக்கும் வரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில பேருக்கு அந்த பிள்ளைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவருக்காக பிள்ளையை விட்டு கொடுக்கணும். கொடுக்கிறோமா? அப்படி ஆபிரகாம் மனுஷன் பிள்ளையை விட்டு கொடுத்தான். ஆபிரகாம் பிள்ளையை விட்டு கொடுத்தானா இல்லையா? எனக்கு பிள்ளையே வேண்டாம், எனக்கு ஆண்டவர் போதும். என்ன போதும்? அதனால இந்த உலக பிரகாரமா உரிமை நினைச்சணும், ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கணும். நாம விட்டு கொடுக்கிறோமா இல்லை யோசிச்சு பாருங்க. இப்ப நல்லா இருக்கும்போது ஒண்ணு, சூழ்நிலை வரும்பொழுதுதான் விட்டு கொடுக்கணும். சூழ்நிலை வரும்போது உரிமையை கூட நம்ம பார்க்க கூடாது, ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கணும். அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். இல்லைன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தினரும் அதனோடு கூட வேதனையை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால யாக்கோபு இப்படிலாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று, நிறைய காரியம் இருக்கு. இந்த வசனத்தை கீழே படிச்சு போனீங்கன்னா அது நிறைய காரியம் சொல்லியிருக்கு. அவ்வளவு காரியம் ஆண்டவருக்காக செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போலதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க வேலையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த வேதனை உள்ள இடத்துக்கு போக ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. நீங்களும் நானும் மாத்திரல, இந்த பூமியில இருக்கிற எந்த மனுஷனும் நரக வேதனைக்குள்ள போகக்கூடாது. இதுதான் தேவனுடைய விருப்பம். யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாருமே என்ன செய்யணும், நித்திய ஜீவனா இருக்கிற அந்த சொர்க்கத்துக்குள்ள எல்லாரும் என்ன செய்யணும், போகணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதுக்கு தேவை என்னது, கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதனால நம்முடைய சொந்த விருப்பத்தை நாம் விட்டுவிட்டா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, நாம் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த உலக பிரகாரமான உரிமையை, சூழ்நிலைன்னு வந்துச்சுன்னா இந்த உலக பிரகார உரிமையை கூட நம்ம ஆண்டவருக்காக விட்டுவிடணும். அல்லேலூயா. அப்படி வாழும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட நித்திய காலமாய் அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ளே நாம் எப்படி செய்வோம், அவரோடு கூட வாழுவோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்ண மூடி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாருடைய நான் உன்னை விட மாட்டேன். எல்லாரும் வாயத்திற்கு பேசுங்க. நீர் என்னை ஆசீர்வதிப்பார், நீங்க என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, நீர் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எப்படி ஒரு யாக்கோபு ஆண்டவரை விடாமல் பிடித்துக் கொண்டானோ அதே போல இந்த மத்தியான வேளை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆண்டவரே கேளுங்க. நீங்க பார்க்கிற வேலையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். நீங்க நடக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. யாரும் சும்மா இருக்காதீங்க. நிச்சயமாய் நீங்க கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. கேளுங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்க பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுது, உங்க பிள்ளைங்க எவ்வளவு வேதனைப்படுது, நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்க. உங்க சரீரத்துல பலவீனத்தின் நிமித்தமாய், சரீர வியாதி நிமித்தமாய் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா, நீர் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் சரீரத்தை ஆசீர்வதியும். கேளுங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது. ஐயோ என்னால முடியலையே என்று சொல்லி கஷ்டப்படுறவன் கொஞ்சம் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை விட மாட்டேன். ஒரு யாக்கோபை போல போராடுங்க, ஒரு யாக்கோபை போல கேளுங்க. உங்க பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கேளுங்க. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா, நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னால முடியல ஆண்டவரே, என்னால என்னுடைய வேலைகளை செய்ய முடியல, என்னால ஆண்டவரே, என்னால இந்த வாழ்க்கை வாழ முடியல ஆண்டவரே.
நான் ஏண்டா வாழ்ற, சீக்கிரமா செத்து போனா நல்லா இருக்குமே என்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கீங்களா? கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய வாழ்க்கை மாறும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் என்னுடைய பலவீனம் மாறும். நீங்க உண்மையாய் கூப்பிட்டால் நிச்சயமாய் தேவன் கேட்பார். உண்மையா கேளுங்க, முழு பலத்தோடு கேளுங்க, முழு சிந்தையோடு கேளுங்க, முழு இதயத்தை ஒப்பு கொடுத்து கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்க முன்னாடி இருக்கிறார், உங்க முன்னாடி தேவன் இருக்கிறார். நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த சாலோமோனுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அந்த யாக்கோபுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கேளுங்க, கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நிச்சயமாய் இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்க போகும் பொழுது உங்களுடைய இருதயத்துல சந்தோஷத்தோடு போகணும். நீங்க வலியோடு வேதனையோடு கஷ்டத்தோடு வந்தா அந்த வலி வேதனை நீங்கிதான் இந்த ஆராதனை விட்டு நீங்க கலந்து போகணும். கேளுங்க, அது உங்க கையில தான் இருக்கு. கேளுங்க, மனசார கேளுங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், இயேசுவே நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரை என்ன தொடரும், உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் என் தலையில படட்டும் ஆண்டவரே. கேளுங்க, நீ வெறுமையா போகக்கூடாது. உங்க வாழ்க்கை மாறணும், உங்க பிள்ளைங்க வாழ்க்கை மாறணும், உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறணும். நிச்சயமாய் தேவன் செய்யணும். இத உங்களுடைய கர்த்தர் நல்லவர், உங்களுடைய ஆண்டவர் நல்லவர், நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். ஒப்பு கொடுங்க, பேசுங்க, பேசுங்க, கேளுங்க, கேளுங்க. நீங்க கேட்க கேட்க நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சரீரம் முழுவதும் இறங்கும், உங்களுடைய வேலை பார்க்கிற காரியத்துல இறங்கும். நிச்சயமாய் உங்க குடும்பத்துல, ஆமென், உங்களுடைய குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. தேவனே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும். கேளுங்க, என்னை ஆசீர்வதியும், நீ ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் சொல்லுங்க. யாக்கோபை போல போராடுங்க, ஒரு யாக்கோபை போல கேளுங்க. அவனுக்கு வலி, அவன் காலெல்லாம் வலி, அவன் காலு, அவனுடைய தொடைய கர்த்தர் அடித்தான். அந்த தொடை அவ்வளவு வலியோடு, அவ்வளவு வலியை கர்த்தரை கேட்கிறான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டவரே எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அப்படியா திருப்பி கொண்டார். உங்க வழியை பார்க்காதீங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கேளுங்க. நிச்சயமாய் தேவன் தருவார், நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிறபடியினால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை நினைத்திருக்கிறபடியினால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆயத்தறிந்து பேசுங்க. நிச்சயமாய் என்ன பலவீனத்தில் வந்திருக்கிறோம், இந்த பலவீனம் நிச்சயமாய் மாறும். நீங்க விசுவாசத்தோடு பேச 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 உங்களுடைய வலிகள், உங்களுடைய நோவுகள் எல்லாம் உங்களுடைய சரீரத்திலிருந்து நீங்கும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு இந்த இடம் முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய சோழத்துக்காக நன்றி, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களுடைய சரீரத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க, விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய நாமத்தினாலும் அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த காலவேளையிலே எங்களோடு கூட வந்து அப்பா எங்களை ஆசீர்வதித்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலையும் ஆவிக்குரிய உம்முடைய ஆசீர்வாதத்திலையும் எப்பொழுதும் நிறைந்தவர்களாய் வாழும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ கிருபை செய்து உம்முடைய நாமத்தை மைப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல நீ வரும்பொழுது உமக்கு மனவாட்டியாக வரும்படியாக என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து நீ எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும் பெரிய காரியங்கள் செய்யும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லி ஆத்துமாவே அவர் செய்த சகல அவர் எல்லா கரங்களை வைத்து எல்லாருக்கும் சோத்திரம். நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு ஆராதனை இருக்கு, திருவிருந்து ஆராதனை இருக்கு. முடிந்தவர்கள் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.